உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தூய ஆவியின் துணை கொண்டு இறைவேண்டல் செய்ய வேண்டும். தூய ஆவியின் துணை கொண்டு திருப்பாடல்களை பாட வேண்டும். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு அறிவு தெளிவோடு இறைவேண்டல் செய்வோம். திருப்பாடல்களை பாடி இறைவேண்டல் செய்ய தேவன் தாமே நமக்கு ஆசீரை வழங்கப் போகிறார். இந்த நாளின் இறை இரக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு காத்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். அனைத்தையும் புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் எங்களை மாற்றுமையா, எங்களை உடைத்து உருமாற்றுமையா, எங்களை பண்படுத்தும், பயன்படுத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமென். எங்கள் பணியின் வாயிலாக கிறிஸ்து எழுதிய கடிதம் நீங்களே என்பது வெளிப்படை. அது மையினால் எழுதப்பட்டதல்ல, மாறாக வாழும் கடவுளின் ஆவியால் எழுதப்பட்டது. கற்பலகையில் அல்ல, மாறாக மனித இதயமாகிய பலகையில் எழுதப்பட்டது. ஆமென். ஒரு முறை கூட வாசிக்கலாம். ஆமென். எங்கள் பணியின் வாயிலாக, எங்கள் பணியின் வாயிலாக கிறிஸ்து எழுதிய கடிதம் நீங்களே. கிறிஸ்து எழுதிய கடிதம் நீங்களே என்பது வெளிப்படை. என்பது வெளிப்படை. அது மையினால் எழுதப்பட்டதல்ல, அது மையினால் எழுதப்பட்டதல்ல, மாறாக வாழும் கடவுளின் ஆவியால் எழுதப்பட்டது. மாறாக வாழும் கடவுளின் ஆவியால் எழுதப்பட்டது. கற்பலகையில் அல்ல, கற்பலகையில் அல்ல, மாறாக மனித இதயமாகிய பலகையில் எழுதப்பட்டது. மனித இதயமாகிய பலகையில் எழுதப்பட்ட வார்த்தை.
ஆமென். ஆமென். அதனால தான் சொல்றார் ஆண்டவர், இப்போது எனது வழிமுறைகளிலும் திட்டங்களிலும் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும். இப்போது எனது வழிமுறைகளிலும் திட்டங்களிலும் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும். அன்பு குழந்தையே, நீ என் அருகில் இருக்கும்போது மட்டும்தான் உன்னால் இயேசுவை உன் மனக்கண்களில் காண முடியும். மிக சரியான முறையில் இயேசுவில் வாழ உனக்கு உதவக்கூடியவர் நான் மட்டுமே என்பதை நீ நன்கு அறிந்திருக்கிறாய். எனவே உன் ஆன்மாவின் அன்னையாகிய நான், உன் ஆன்மாவின் அன்னை, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. கவனம் செலுத்த வேண்டும். எதில் கவனம்? இறைவனுடைய வழிமுறைகளிலும் இறைவனுடைய திட்டங்களிலும் மட்டுமே கவனம். உன் ஆன்மாவின் அன்னையாகிய நான் உன் வாழ்வில் செய்வது அனைத்தையும் நீ புரிந்து கொள்ள தேவையான அருளுக்காக ஜெபி. ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன். என் அன்பு குழந்தாய், நீ உனது சொந்த அறிவினால் கடவுள் உன்னிடம் கேட்பதை புரிந்து கொள்ளவும் செயல்படுத்தவும் முயல்கிறாய். நீ உன் சொந்த அறிவினால் கடவுள் உன்னிடம் கேட்பதை புரிந்து கொள்ளவும் செயல்படுத்தவும் நீ முயல்கிறாய். ஆனால் தோற்று போகிறாய். பின்னர் வேறு ஏதாவது வழி உண்டா என்று சிந்திக்கிறாய். ஆனால் இப்பொழுது எனது வழிமுறைகளிலும் திட்டங்களிலும் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா? மற்ற அனைத்தையும் நீ செய்ய முயல்கிறாய். அது உனக்கு அது வீணான ரிசல்ட் தான் கிடைக்கும். அது உனக்கு வீணானவை. சூரிய வெப்பத்தின் முன் உருகி மறைந்து போகும் காலை பனிக்கு ஒப்பானவை. ஜெபி ஜெபி, என்னிடம் நம்பிக்கை கொள். தாய் போல தேற்றுகிறார். ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான பாடல் என்று காலில் கேட்டோம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். உன் தாயான என்னிடம் எளிய நம்பிக்கை கொள். நீ சந்திக்கும் எல்லா போராட்டங்களையும் நீ ஜெபத்துடன் சந்திப்பாயாக. ஆமென். ஆமென். எல்லா போராட்டங்களையும் நீ சந்திக்கும் எல்லா போராட்டங்களையும் ஜெபத்துடன் சந்திக்க வேண்டும் என்ற ஆலோசனை ஆவியானவர் இந்த காலை பொழுதிலே தருகிறார். உன் ஆன்மாவின் அன்னையாகிய நான் உன் வாழ்வில் செய்வது அனைத்தையும் நீ புரிந்து கொள். நீ சந்திக்கும் எல்லா போராட்டங்களையும்
ஜெபத்துடன் சந்திக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு கேட்கப் போகின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.